எஞ்ஞானம் இல்லா தேனின்பப் பெருமானே. எஞ்ஞானம் இல்லாதேன் அப்படின்னா எந்த ஞானமும் இல்லாதவன். இன்பப் பெருமானே என்றால் எந்த ஞானமும் இல்லாதவனுக்கு கூட பெரிய பெரிய ஞானத்தை கொடுத்துருவார் சிவபெருமான். அதனால தான் எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே. எந்த ஞானமும் இல்லாதவனுக்கு கூட இன்பம் அடைகிற அளவுக்கு ஞானத்தை கொடுப்பதில் மிகவும் பெருமையுடையவர் நம்ம சிவபெருமான். அதனால தான் எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே. அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. அஞ்ஞானம், இந்த உலகத்தில் எது ஞானம் எது அஞ்ஞானம்னு கண்டிப்பாக நமக்கு தெரியாது. நம்ம ஞானம்னு நினச்சிக்கிட்டு ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். சிவனுடைய முழுமையான தரிசனம் பெற்றதுக்கப்புறம் தான் நீ பிடிச்சிக்கிட்டு வந்த தோணி ஒரு பொய், ஒரு அஞ்ஞானம். உண்மையான ஞானத்தை இனிமேல் தான் பார்க்க போகிறேன்னு சிவ தரிசனம் கிடைச்சதுக்கப்புறம் தான் உண்மையான ஞானம் விளங்கும். அது வரைக்கும் இருந்த ஞானம் அஞ்ஞானமாக போயிடும். அதனால தான் அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. அவர் வர்ற வரைக்கும் எல்லாமே ஞானமாக இருக்கிற மாதிரி தெரியும். அவர் வந்ததுக்கப்புறம் அஞ்ஞானமாக போயிடும். மெய் ஞானம் நம்ம சிவபெருமானாக இருப்பார். அதனால தான் அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. சிவாய திருச்சிற்றம்பலம்.